நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல்லில் புதிய டைடல் நியோ தொழில்நுட்ப பூங்கா உதயமாக இருக்கிறது என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க தமிழ்நாடு தொழில்துறையின் சார்பில் பல்வேறு நிறுவனங்கள் கொண்டு வந்து தமிழகம் முழுக்க இதுவரை 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது புதிதாக திண்டுக்கல்லில் புதிய டைட்டில் பார்க் அமைவதற்கான பணிகள் தற்போது துவக்க இருப்பதாக அமைச்சர் ராஜா தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் தொழிற்சாலைகள் நிறுவ முடியாத விவசாயிகள் பூமிகள் வாழ்ற இடங்களில் டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல தஞ்சை, திருச்சி, மதுரை என தொடர்ச்சியாக தற்போது திண்டுக்கல்லிலும் இந்த டைட்டில் பூங்காக்கள் அமைக்க இருக்கின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த பல்வேறு முயற்சியின் காரணமாக பல்வேறு நாடுகள் இதுவரை 3 நாடுகள் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். அந்த 3 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, டைட்டில் பார்க் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தின் மிக முக்கியமான மாநிலமாக குறிப்பாக இந்தியாவினுடைய மென்பொருள் தலைமையமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது. அதற்கு அடிப்படையில் தமிழ், ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கைதான் இந்த தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக கூறிய நிலையில் தற்போது திண்டுக்கல்லிலும் அந்த பூங்கா, அதாவது டைட்டில் பூங்கா அமைய இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி சென்னைக்கு மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கடந்த 4 ஆண்டுகளில் 17 டைட்டில் பார்க் பூங்காக்கள் அமைத்திருப்பதாக அமைச்சர் TRP ராஜா தெரிவித்திருக்கிறார். மேலும் திராவிட மாடல் அரசினுடைய பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் தான் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி வருகின்றன என்றும், மேலும் 6 மையங்கள் கட்டுமானத்தில் உள்ளன என்றும், இன்னும் 4 மையங்கள் பணிகள் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதோடு மதுரை, திருச்சி மற்றும் ஓசூர் நகரங்களில் புதிய 3 டைட்டில் பார்க்குகளை அமைக்கும் பணி திராவிட மாடல் அரசு துவங்கி இருக்கிறதும், மாவட்ட இளைஞர்கள் தங்கள் சொந்த மண்ணிலேயே உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களில் வேலையாக்குவது தற்போது தமிழ்நாடு அரசில் இது சாத்தியமாயிருக்கிறதும் தெரிவித்திருக்கிறார். இந்த வரிசையில் தற்போது திண்டுக்கல்லிலும் டைட்டில் பூங்கா அறிவிப்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.